உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில். ஜபமா பாடுங்க, ஜபமா ஜபம். குடியிருப்பவன் யார்? நாவினால் புறம் கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். தன்னாவினால் புறம் கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். நிர்தயான பேச்சுகளை பேசாமல் இருப்பவனே. நிர்தயான பேச்சுகளை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. தான் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன். இந்த பாட்டு அருமையான தேவனுடைய தாசர் ஃபாதர் பெர்க்மென்ஸ் அவர்கள் பாடின அந்த பாட்டில் ஒரு வரி ரொம்ப அழகாய் பாடியிருக்கிறார். நல்லா பிடிச்சிருக்குது. கர்த்தர் மலையின் மேல் ஏறத் தகுந்தவன் யார்? அவர் சமூகத்தில் நிற்கத் தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள் உடையவனும் தூய்மையான இருதயம் உடையவன் தானே அப்படிங்கிற ஒரு வரியை 15வது சங்கீதத்தில் இருந்து எடுத்த அந்த வரி. அதுக்கு இந்த பாட்டு நம்ம இப்போ பாடி மகிழ்கிறோம். இதுக்கு முன்னால் பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்கள்லேயே இஸ்ரவேலின் ஒரு அரசனை கொண்டு தீர்க்க தரிசனமாக வரும் சந்ததிகளுக்கு எழுதி வைத்தார். அப்போ அந்த 15வது சங்கீதத்தில் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. 15ம் 24வது சங்கீதமும் ரெண்டும் ஒத்து போகும், பக்கத்தில் வரும். இதில் இருக்கிற நிறைய மேட்ரு அதில் வரும், அதில் இருக்கிறது இதில் இருக்கும். 24ல் சில ஐட்டம் இன்னும் கூட இருக்கும். 15ல் ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக எலாபரேட்டாக இருக்கும். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த பரிசுத்தவான் தாவீது என்று பெயர் கொண்ட ராஜா பரிசுத்தவான் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் ஜெபித்திருப்பான் என்று நினைக்கிறேன். ஐயா,
உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நிற்பதற்கு கொஞ்சம் தகுதிகள் வேண்டும். அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லி தர்றீங்களா அப்படின்னு ஜெபித்திருப்பானோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் தேவனுடைய ஆவியானவர் அந்த தகுதிகளை ஒன்றொன்னா 2 சங்கீதங்களில் ரொம்ப அழகாய் எழுதி வைத்து அவனை பாட வைத்தார். அந்த தகுதிகள் தேவன் கொடுத்து அவனை பாட வைக்காவிட்டால், இந்த பைபிள் இல்லாவிட்டால் நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி தெரியும்? நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு நீதி நெறி புஸ்தகம் இருக்குமானால் நீங்கள் தான் சொல்லணும். பரிசுத்த வேதாகமம், பைபிள். இதில் உள்ள இது ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் போது தான் நாம் பரமதேவனை அறிகிறோம். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை இந்த புஸ்தகம் வாசித்தா தான் அறிய முடியும். அவர் வழிகளில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த புஸ்தகத்தில் எழுதி கொடுத்ததுனால தான் நம்ம நடக்க முடியுது. இல்லாவிட்ட இந்த புஸ்தகம் இல்லைன்னா நமக்கு என்னன்னே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, என்ன செய்யணும்னே தெரியாது. தப்பாக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போவோம் வாழ்க்கையில். ஆனால் இன்னைக்கு நம்ம தப்புகள் எல்லாவற்றையும் சரி பண்ணி கொடுக்கிறது இந்த வேதாகமம். அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வல்லமையுள்ள வார்த்தைகள். இந்த எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறோமோ இல்லை நன்றி சொல்ல மறக்கிறோமோ அது வேற விஷயம். எதுக்கு மறந்தாலும் ஒரு காரியத்துக்கு நாம் நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. கர்த்தர் தந்த வேத புஸ்தகத்துக்காக நன்றின்னு சொல்ல கர்த்தருக்கு மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கிடையாது. சூப்பர். அதிலிருந்து அன்றியும் உமது அடியேன் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன் என்று எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை சமாதானம் பார்த்தீங்களா? இந்த பியூட்டி என்னன்னா, உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. இது எந்த மூலையில் எந்த கார்னரில் எங்கே போனாலும் அதை கிடைக்காது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான வேத புஸ்தகம் இது. அதனால தான் இந்த வேத புஸ்தகம் நம்மை பரலோகத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தும். ஸ்தோத்திரம். அறிவியல் புஸ்தகங்கள் உண்டு, தொழில்நுட்ப புஸ்தகங்கள் உண்டு, மருத்துவ புஸ்தகங்கள் உண்டு. இவைகளெல்லாம் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை வல்லுநர்களாக ஆக்குவதற்கு அவைகள் பயன்படுகிறது. ஆனால் இந்த புஸ்தகங்களை வைத்து பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆனால் பரலோகத்தின் தேவன் அவர் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார். அதை நேசிக்கிறவர்கள், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களுடைய கூட்டம் மிகுதி என்று போட்டிருக்கிறது. கர்த்தர் வசனம் தந்தார். சூப்பரா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வாயை திறந்து சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவருடைய கூட்டம் மிகுதி. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நமக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் பைபிளில் உண்டு. இதன்படி தான் நம்ம. எனவே அந்த சங்கீதத்தில் பரிசுத்தவானாகிய தாவீது பாடும்போது சொல்லுகிறான், இந்த தகுதிகள் இருந்தால் பரலோகத்தில் ஈஸியாக கால் எடுத்து வைக்கலாம், அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும்னு சொல்கிறாங்க. இவைகளை நாம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது, ஒரு பெரிய ஆசை ஏற்படுகிறது, ஒரு வாஞ்சை. எல்லாருடைய இருதயத்திலையும் பரலோகம்தான் நமக்கு இருக்குது. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூலோகத்தில் இருந்தாலும் தெரியலையே, பூலோகத்தில் இருந்தாலும் நம்முடைய ஆசைகள்லாம் பரலோகத்தில் தான் இருக்குது, அது மேலே தான் இருக்குது. அதை யாரும் பார்த்ததில்லை. நம்ம இந்நாள் வரைக்கும் நீங்களும் நானும் ஒரு கொஞ்சம் கூட ஒரு செகண்டு கூட பார்க்கல. இருந்தாலும் அது பார்த்தது போல். ஏன்னா நம்முடைய ராஜா எழுதி கொடுத்திருக்கிறார். அது எப்படி இருக்குன்னு அவர் தான் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். அந்த ஒரு தேசத்தில் கொண்டு போய் நம்மை சேர்ப்பாராம். நம்முடைய தொல்லைகள், எல்லா காரியங்களும், கண்ணீர்களுக்கும் கவலைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அன்னையோடு ஒளிந்தது போ. இந்த தொல்லைகளெல்லாம் அன்னையோடு ஒளியுது. அப்பா, நம்மை தொல்லைப்படுத்துகிறவர்களும் இருக்க மாட்டார்கள், வம்பிழுக்கிறவர்களும் இருக்க மாட்டார்கள், சங்கடங்களும் இருக்க மாட்டாது, சரீரத்தில் காணப்படுகிற சோர்வுகள் பாடுகள் இருக்காது. தேவனுடைய உலகமே உலகம்தான். ஆகவே நீங்கள் சோகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆராதிக்கும் போது நீங்கள் சோகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆராதிக்கும் போது நீங்கள் வாய்களை மூடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
தேவனை துதித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. அழகாய் சொல்லுகிறது. பர்மனண்ட் ஹவுஸ் நமக்கு இங்கே இல்லை, டெம்பரரி ஹவுஸ் தான் சொல்லுது. ஸ்தோத்திரம். அந்த நிலையான நகரத்துக்கு நாம் போகிறபடினால உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு எப்போதும் செலுத்தி கொண்டிருக்க கடவோம் போட்டு. இந்த ஸ்தோத்திர பலியை யார் செலுத்துவார்கள்? அந்த நிலையான நகரம் உண்டு என்று அறிந்தவர்களும் அதற்கு நேராய் பிரயாசப்பட்டு போகிறவர்களும் தான் செலுத்தி கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுக்கு தெரியாது, செலுத்த மாட்டார்கள். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அந்த பரம அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். அது நம்ம கண்களை திறந்திருக்கிறார். அதனால தான் நம்முடைய வாயில் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்தோத்திரம் என்று வருகிறது. இந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவன் நிலையான நகரத்துக்கு போகிறான் என்பதை தெரிவித்து கொண்டே இருக்கிறான் என்று அர்த்தம். We proclaim and we declare that we are going to heaven. Hallelujah. எனவே இந்த பூமியிலே வாழ சகல நன்மைகளையும் தந்த தேவன் அந்த நன்மைகளை அனுபவித்து கொண்டு, தகுந்த விதத்தில் அனுபவித்து கொண்டு நாம் தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டு முன்னேறி போக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார், எனக்கு தகுதிகள் தெரியணும் ஆண்டவரே. தகுதிகள் சொல்லி கொடுத்தாச்சு. இந்த தகுதிகள் நான் சொல்லி கொடுத்த பிறகு ஒரு விசுவாசம் வருது பாருங்க. அப்போது புதிய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறான், நான் முற்றிலும் அடைந்தாயிற்று என்று நான் சொல்லுவதில்லை. 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறான் பாருங்கள், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நான் எண்ணலைங்கிறார். தன்னைத்தான் ஒரு பர்ஃபெக்ட் மேன் என்று சொல்லிக் கொள்ளலை. முற்றிலும் தேறினவன். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் முற்றிலும் தேறினது என்கிற ஒரு காரியம் வராது போல இருக்கு. பார்ஷியல். அந்த அடைந்தாயிற்றுன்னு நான் சொல்லலை, தேறிட்டேன்னு சொல்லலை. ஒன்று செய்கிறேன், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? உன்னை பிடிக்கிறதுக்காக தேவன் என்னை பிடிச்சார். பரலோகத்தை பிடிச்சுக்கிறதுக்காக ஆண்டவர் என்னை பிடிச்சார். என்னை பிடிச்சி முதல்ல சொன்னார், நீ அதை பிடிச்சிக்கோன்னு என்கிட்ட சொன்னார். அதான் பவுல் சொல்கிறான், நான் ஓடி போய் திரிஞ்சிக்கிட்டு இருந்தேன், அவரை விட்டு தூரமாக போனேன், என்னை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு உன்னை காட்டினார், அதை பிடிச்சிக்கோன்னு சொன்னார். அதனால் உன்னை பிடிக்க சொல்லி என்னை பிடிச்ச தெய்வம் எதுக்காக என்னை பிடிச்சாரோ அதை நான் பிடிச்சிக்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு தொடரல. ஆஹா கிடைக்காது கிடைச்சிச்சேன்னு சொல்லி ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறேன். இப்போ நான் பிடிச்சிட்டேன்னு பூர்ணமாக என்னால் என்ன செய்ய முடியும்? நினைக்க முடியல. போயிட்டுருக்குது வண்டி, பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. பிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை பிடிக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்வேனோ நான் செய்கிறேன், படுகிறேன். ஒன்று செய்கிறேன். என்ன அழகாய் சொன்னான் பார்த்தீங்களா? ஒன்று செய்கிறேன் ஐயா. நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குற தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். பின்னால் இருக்கிறது நிறைய விஷயங்கள், சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துருச்சு என் வாழ்க்கையில். அதை வச்சுட்டு நான் இப்போ கொண்டு வந்தேன்னு வச்சிங்களேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. பிடிக்க வேண்டியதை பிடிக்க மாட்டேன், விட்டுருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நான் பிடிக்க வேண்டியதை பிடிக்கணுங்கிறதுக்காக பின்னால் இருக்கிறது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி மறந்து அதை சீப்போன்னு தூக்கி தூர போட்டு 9 பைசா 10 பைசாவுக்கு லாய்க்கு இல்லாத காரியங்கள் எல்லாம் முன்னால் எனக்கு என்ன வச்சுருக்குதோ அது ஆசையாக அதை முன்னால் வச்சுருக்கிறது நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற காரியம் பரலோகம். அதுக்கு நேரம் ஆசையாக தொடர்கிறேன்னு சொல்லிட்டு பிரயாசப்படுகிறான். நம்மில் இந்த சிந்தை உள்ளவர்கள் யாவரும் இப்படித்தான் பிரயாசப்படணும்னு சொல்லியிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஸ்தோத்திரம் 24 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24 அதில் ஒரு வசனம் ஒன்று உண்டு. 16 அப்போ சொல்கிறார் பாருங்க, இதனால் நான் தேவனுக்கும்
மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க, குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லல, பிரயாசப்படுகிறேனுங்கிறான். அப்ப தனக்குள்ளே இருக்கக்கூடிய சில பலவீனங்கள் உண்டு என்பதை அவன் அறிகிறான். உலக வாழ்க்கையில் நமக்கு சில பலவீனங்கள் உண்டு. திஸ் இஸ் பிராக்டிக்கல். இதுதான் நடைமுறையில் நாம் காணக்கூடியவைகள். இது இல்லாதபடிக்கு நீ இப்படி இருந்த அப்படி இருந்தன்னு ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம இறங்கிட்டோம்னு வச்சுங்களேன், சொல்வது ஈஸி, ஆனால் அந்த சொல்லுகிறவன்கிட்டயே நிறைய பலவீனங்கள் இருக்கும். இன்னைக்கு இங்கே தான் ரொம்ப முக்கியம். சொல்றவங்கள்ட்ட ஒரு பலவீனம் இல்லாதது போல, அவங்க சூப்பராக அச்சீவ் பண்ணி பயங்கர பக்காவாக இருக்கிறது போல அப்படி நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், நம்ம மனசாட்சி நம்மளே குத்தம். உனக்குள்ளேயும் ஒரு பலவீனம் இருக்குதே, அப்புறம் எப்படிறா நீ? நம்ம எல்லாரும் நமக்கு முன்னால் ஓடின ஒரு பரிசுத்தவனே ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறான். நமக்கு என்ன என்ன சொல்றீங்க? அதான் நம்ம புரிஞ்சுக்கணும்ல சத்தியத்தை. என்ன சொல்லிட்டு போறான் பார்த்தீங்களா? நான் பிரயாசப்படுகிறேனுங்கிறான். அப்போ பிரயாசப்படுகிறேன் என்று சொல்வது கட்டாயம். நம்ம பிரயாசம் எதுக்கு நேராக படணும்னா மேலே போகிறதுக்கு பிரயாசப்படணும். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் ஒரு சில நேரங்களில் மாத்திரம் அல்ல, எப்போதும் குற்றமில்லாத ஒரு மனசாட்சியை உடையவனாக இருக்கிறதுக்கு ஐ ஆம் மேக்கிங் எவ்ரி எஃபர்ட் டு பி லைக் திஸ் அப்படின்ட்டான். ஐ ஆம் டேக்கிங் ஸ்டெப்ஸ். இதுதான் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை. நம்மளும் அதே தான். பரிசுத்த பவுல் என்ன பிரச்சனைகளை சந்தித்தானோ உலகத்தில் மாம்ச வாழ்க்கையில், அதுதான் இந்த பிரச்சனைகளை நம்மளும் சந்திக்கிறோம். சந்திச்சிட்டு இருக்கும்போது அவன் சொன்ன ஒரு ஆலோசனை, கர்த்தர் அவனை கொண்டு எழுதி வைத்த ஒரு ஆலோசனை, பின்னால் இருக்கவங்களாம் நீ முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு இன்ச்சு முன்னால் நீ நகர முடியாது, உன்னை வந்து தடுத்துரும், உன்னுடைய ஆன்வர்ட் ஜேர்னியை அது கெடுத்து விட்டுரும். அந்த உன்னை ஒன்று செய் அப்படின்னு சொல்லி அதை மறந்துட்டு நான் முன்னால் போகிறேன்னு அங்கே ஒரு தொடர்ச்சியை தொடருகிறேன் என்று சொல்லுகிறான். லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறான். இங்கே பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல 1 கொரிந்தியர் 9 கடைசியில் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி. அப்போ இந்த உலக வாழ்க்கையில ஒரு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்று ஒன்று இருக்கிறது, அதை பார்க்கிறோம். So it is necessary for me to do this exercise. இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணித்தான் ஆகணும். அப்போ அவனே பண்றேன்னு சொல்லும் பொழுது அடைந்தவன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. எல்லாம் அடைந்துட்டான்னா இனி இந்த எக்ஸசைஸ் தேவையில்லை. பரலோகம் போயிட்டாங்க, போயாச்சுன்னா இந்த பிரசங்கங்கள் தேவையில்லையே. ஐ மீன், எனக்கு அங்கே என்ன பிரசங்கம் வருமா, அங்கே இருக்குமா, யாரும் பிரசங்கம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே அப்படிலாம் கேட்டுறாதீங்க. அங்கே இருக்குமா, சர்ச் இருக்குமா, அங்கே எங்கே பார்த்தாலும் என் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கலாமே. அல்லேலூயா. அது இளைப்பாறுகிற நாடு, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய தேசம், உலகம். பலவித பாடுகள்லேருந்து போன எல்லாருக்குமே ஒரு பெரிய இளைப்பாறுகிற மகா பெரிய பரந்த பொன்னான பரிசுத்த உலகம் அது. இங்கே தான் பல பாடுகள், பல பிரச்சனைகள், ஃபோன் கால்ஸ், அது இது, ஹாஸ்பிட்டல் சுற்றுறது போகிறது வர்றது, அப்பா 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 அப்பா, ஏமாந்து போகிறது, நஷ்டப்படைகிறது, இழப்புகள், தவிப்புகள், என்னென்னலாம் இருக்குது ஆண்டவரே. இதுதாங்க ஒவ்வொரு வாரமும் நம்மளை வந்து ஆண்டவர் கொண்டு வந்து நம்மளை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி பரலோகத்துக்கு விட்டுறாதுன்னு சொல்லி நம்மளை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஆமேன். அப்போ இவனுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்போ இவன் பிரசங்கி, இவர் யார்? இப்போ ப்ரீச்சர். ஸ்தோத்திரம். இவர் நல்லா ப்ரீச் பண்ணக்கூடிய, நல்ல ஆவியில் நிரம்பி எல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் பயப்படுறான். ஆண்டவரே, இது நான் வேணும் டிஸ்குவாலிஃபை ஆகிடு வேணுங்கிறான். அந்த வசனம் அப்படி போட்டிருக்கோம், அந்த இங்கிலீஷில் அப்படி போட்டிருக்கோம், லெஸ்ட் ஐ பி டிஸ்குவாலிஃபைட் ஆர் கேஸ்ட் அவேன்னு போட்டிருக்கோம். இங்கே கேஸ்ட் அவேன்னு போட்டிருக்குது, ஆனால் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் டிஸ்குவாலிஃபிகேஷன். டிஸ்குவாலிஃபைனாக்கா அவ்வளோதான், நீ ஆட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது. நீ ஸ்போர்ட்ஸில் ஒரு ரேஸில் போகிறோம், அதில் வந்து சரியாக
தகுதி இல்லைன்னா அவனை கட் பண்ணிடுவாங்க, அவன் கலந்து கொள்ள முடியாது. அதுபோல தான் பரலோகத்துக்கு போகும்போது தகுதி உள்ளவனாய் இருந்தால் நான் பரலோகத்துக்கு போகலாம், தகுதி இழந்துட்டேன்னா இனி நான் போகவே முடியாது, அதனால் அதுக்காக பயப்படுறேன், ஒன்று செய்கிறேன், முன்னானவைகள் இல்லை, ஒன்று செய்கிறேன், என் சரீரத்தை நான் ஒடுக்கி அது கீழ்ப்படியாத ஒரு எரும மாடு. நம்ம சரீரம் கீழ்ப்படியாத ஒரு காட்டு மிராண்டி. அது பாருங்க, அதை கீழ்ப்படுத்தினால் ஒழிய சிலருக்கு கண்ணு எங்கெல்லாம் அலையுமோ, சிலருக்கு நாக்கு அப்படி நீளும், சிலருக்கு சிந்தை நிற்காது, ஓடிட்டே. இப்படித்தான் நம்ம எல்லாருமே. சிலருக்கு கால் நிற்காதுங்க, சோத்திரம், கால் நிற்காது. என்னோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சகோதரன் இருந்தார் முன்னால். 4:30 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க, இவங்கெல்லாம் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட வேண்டியதான். நாங்கள் போய் வீடு எப்படா சேருவோன்ட்டு உட்காந்துருப்போம். இவர் என்ன பண்ணுவார்னா, மனைவி இருப்பாங்க, அவங்கள வீட்டில் விட்டுட்டு இவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவார். 25 கிலோமீட்டர் நடப்பார் 4:30 மணிக்கு சாயங்காலம். குடு 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 குடுன்னு போயிடுவார். எப்படித்தான் நடக்கிறாருன்னு தெரியல. நமக்கு 2 கிலோமீட்டர் நடந்தாலே ஒரு மாதிரி இருக்குது. 25 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு திருப்பி வருவார். இங்கே காருண்யாலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நடப்பார், திருப்பி வருவார். சில நேரங்களில் பஸ்ஸில் வருவார். இந்த மனுஷனை பார்த்து நாங்கள் ஒருவே வியப்பாக இருக்கோம். என்னடா எப்படிடா இப்படி போகிறாரு, குடு 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 குடுன்னு போயிட்டே இருப்பார், எவனையும் கண்டுக்க மாட்டார். அப்போ நாங்கள்லாம் சொல்லுவோம், இந்த மனுஷனுக்கு கால் மற்ற நிற்காதுன்ட்டு. அதுபோல தான் கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்திருந்த இந்த சரீரத்தினுடைய இச்சைகள், இந்த ஆசைகள் எல்லாம் ஆவிக்கு விரோதமாக போராடி தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவனுடைய இருதயம் குத்தும். நீ ப்ரீச் பண்ணுறது, நீ பிரசங்கம் பண்ணுறது ஆவிக்குரிய வெற்றியின் வாழ்க்கைக்கான காரியங்களை நீ போதிக்கிற. ஆனால் உன்னுடைய ரகசிய வாழ்க்கையில் உன்னுடைய சரீரத்தின் இச்சைகளும் காரியங்களையும் நீ அடக்காமல் போகிற. இது அடக்காமல் போகிறதுனால ப்ரீச் மாத்திரம் ஈஸியாக பண்ணிடுற, ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு அது தோல்வியாக முடியுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு உணர்த்தும் போது அவன் பக்காவாக அவன் வாழ்க்கையை வச்சுக்கிறான். பாருங்க, இதுதான் ஒரு காட்டு மிராண்டி, இது அடங்காத காட்டு மிராண்டி, இதை நான் அடக்கித்தான் ஆகணும், அப்புறம் ப்ரீச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரயாசம் பண்ணி அடைந்தாயிற்றுன்னு சொல்லாமல் அல்லேலூயா கடைசியில் முடித்த உடனே வாழ்க்கை முடியும் போது சொல்கிறான், விசுவாசத்தில் முடித்தேன் அப்படிங்கிறான். என் ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ இவ்வளவு பிரயாசங்கள், இவ்வளவு கண்விழிப்புகள், இவ்வளவு சரீரத்தை ஒடுக்குதல், இவ்வளவு மனசாட்சியை சுத்தமாக வைத்து கொள்ளுதல், அப்பா எல்லா போராட்டத்தையும் முடிச்சுட்டு நான் போராடி முடித்தேனுங்கிறான். அல்லேலூயா. நான் முடிச்சேன்னு சொல்லலை, போராடி முடித்தேன்ங்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வரும் பொழுது நாம் ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாக தியானம் பண்ணுவது நமக்கு நல்லது. இந்த உலகத்து காரியங்களை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்கள், ஏன்னா அதுதான் நம்மளை பரத்துக்கு நேராக வழி நடத்தும். இந்த உலகத்தின் காரியங்கள் உலகத்தோட முடிஞ்சு போயிடுது. ஹல்லேலூயா, ஆமேன். என்ன சொல்ல வர்றீங்க? அதில் தான் நாட்டம் அதிகமாக நாம் வைக்க வேண்டும். எனவே உம்முடைய சமூகத்தில் யார் ஸ்தோத்திரம் தங்குவார்? இந்த ஒரு பாடலை மாத்திரம் பாடிட்டு கொஞ்சம் ஸ்தோத்திரம் இந்த கடைசி சரணத்தில் பாடும்போது அப்படி ஆண்டவருக்கு எந்திரிச்சிட்டு தெய்வமே விடுதலையாய் ஒரு 2 நிமிஷமாவது தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணி மரியாதை செலுத்தி மகத்துவம் உள்ள தேவனை ஹல்லேலூயா துதித்து, ஆஹா நல்ல எல்லாரும் பாடி அந்த குவாலிஃபிகேஷன்ஸ், அந்த தகுதிகள், ராஜா எங்களுக்கு வேணும்ப்பா. இந்த பாடலை பாடும்போதே அந்த தகுதிகளை கொஞ்சம் கேட்போம். ஸ்தோத்திரம். எல்லாம் அடைஞ்சிட்டோன்னு எண்ணக்கூடாது தான், அடைஞ்சிட்டோன்னு எண்ணக்கூடாது. இந்த எண்ணுறதுனால தான் தப்பு, அங்கே தான் தப்பு வருது. ஸ்தோத்திரம். ஒருத்தனை அப்படி ரொம்ப ஹை ஹோப்ஸ் வச்சு எண்ணி கடைசியில் ஃபெயில் ஆகும்போது தான் சோர்வு வருது. என்னப்பா நான் உன்னை ரொம்ப நல்லவன் நினச்சேன், நீ என்னடான்னா பயங்கரமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இவனை ரொம்ப நினச்சது தப்பு. நம்ம எல்லாரையும் தேவன் பொறுத்து ஹல்லேலூயா கொண்டு போகிறாரே. ஆக நாமும் அப்படித்தான் ஒருவர் பலவீனத்தை ஒருவர்
தாங்கி சுமந்து தானே போக வேண்டி இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில், ஜபமா பாடுங்க, ஜபமா, ஜபம். ஆமென். குடியிருப்பவன் யார்? நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தன்னாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுகளை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுகளை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே, தான் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கைகளில் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன், கைகளில். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தன் கைகளில் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன், தன் ரட்சிப்பின் தேவனையே எந்நாளும் தேடுபவனே, ரட்சிப்பின் தேவனையே எந்நாளும் தேடுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில்